சிவிலை ஆய்வை அங்கீகரிக்க மறுக்கும் ஒன்றிய அரசை கண்டித்து மதுரை வீரகனூர் சுற்றுச்சாலையில் திமுக மாணவரணி சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். தமிழ் மண்ணில் பிறந்தது பெரும் பேரு. தமிழ்நாடு எங்கள் தமிழ்நாடு, தமிழ் மண்ணில் பிறந்தது பெரும் பேரு. தமிழ்நாடு எங்கள் தமிழ்நாடு, தமிழ் மண்ணில் பிறந்தது பெரும் பேரு. தமிழ்நாடு எங்கள் தமிழ்நாடு, தமிழ் மண்ணில் பிறந்தது பெரும் பேரு. ஆரியம் போல உலக வழக்கொழிந்து, ஆரியம் போல உலக வழக்கொழிந்து, சிறையாத எங்கள் திராவிட வீடு, சிறையாத எங்கள் திராவிட வீடு. ஆரியம் போல உலக வழக்கொழிந்து, ஆரியம் போல உலக வழக்கொழிந்து, சிறையாத ஒரே ஆய்வு முறை அதுதான் AMS கார்பன் டேட்டிங். அவர்கள்தான் இதை சர்டிஃபை செய்திருக்கிறார்கள். அங்கே யாரும் தமிழர்கள் கிடையாது. அந்த ஆய்வகத்தில் நம்முடைய அமர்நாத் ராமகிருஷ்ணா போன்றவர்கள் யாரும் இல்லை. அமர்நாத் ராமகிருஷ்ணா மட்டுமே ஆய்வு செய்து சொன்ன அறிக்கை அல்ல இது, அல்லது தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் மிகைப்படுத்தி தந்த ஒரு அறிக்கை அல்ல. உலகத்தில் உள்ள பல நாடுகள் எந்த ஆய்வகத்தில் கொடுத்து ஆய்வு செய்கிறார்களோ அந்த ஆய்வகத்திற்கு அனுப்பி வைத்தது ASI, தமிழ்நாடு அரசு அல்ல. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்கிற இந்திய ஒன்றிய அரசின் நிறுவனம் தான் அதற்கான அனுமதியை தருகிறது, பர்மிஷன். தமிழ்நாடு முதலமைச்சர் நேரடியாக அனுப்பிவிட முடியாது. அமர்நாத் ராமகிருஷ்ணா நேரடியாக அங்கு கொண்டு போய் கொடுத்து அந்த சோதனையை செய்துவிட முடியாது. இதற்கெல்லாம் ஒரு இன்டர்நேஷனல் ப்ரொசீஜர் இருக்கிறது, பன்னாட்டு அணுகுமுறைகள் இருக்கின்றன, நடைமுறைகள் இருக்கின்றன, ஆய்வு செய்வதற்கான சட்டப்பூர்வமான வழிமுறைகள் இருக்கின்றன. அவற்றை பின்பற்றி தான் கீழடியில் செய்யப்பட்ட 11வது அடுக்கு, ஒவ்வொரு லேயராக எடுக்கிறதுல 11வது அடுக்கு, அதிலிருந்து கிடைத்த கரிமங்கள் தான் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன. அந்த ஆய்வில் தான் இது கிமு 6ஆம் நூற்றாண்டு, இது இதுவரையில் சொல்லப்பட்டு வந்த ஆரியன் சிவிலைசேஷன் என்று சொல்லப்படக்கூடிய ஆரிய நாகரிகத்தை அடியோடு புரட்டி போடுகிறது, அதை பொய் என்று நிரூபிக்கிறது. எல்லா தலங்களிலும் ஆரியர்கள் தான் சாதனை படைத்திருக்கிறார்கள், முந்தையவர்கள், முன்னோடிகள் என்று இதுவரையில் அவர்கள் சொல்லி வந்த கருத்துக்கள் இப்போது ஒரு அறிக்கையில், ஒரு ஆய்வில் பொடிப்படியாக சிதறுகின்றன. இதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நாம் எல்லோரும் இந்தியர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற அவர்களுடைய பார்வையிலே பார்த்தால் தமிழர்களும் இந்தியர்கள் தான். ஆக தமிழர்களின் தொன்மை என்பது இந்தியர்களின் தொன்மையை குறிக்கிற ஒன்று என்பதை கூட அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆக தமிழர்களை இந்தியர்களாகவும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தமிழர்களின் தொன்மையை இந்தியர்களுக்கான வரலாறு என்பதாகவும் அவர்களால் உள்வாங்க முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதிலிருந்து வெளிப்படுகிற ஒரு எதிர்வினைதான் இந்த அறிக்கைக்கு இன்னும் போதுமான ஆதாரம் தேவை என்று. ரிசர்ச் மெத்தடாலஜி என்பது எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரி தான். எந்த பல்கலைக்கழகத்துக்கு போனாலும் PhD தான் பண்ணணும்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, மெத்தடாலஜி இருக்கு. அந்த மெத்தடாலஜியை சென்னையில் பண்ணாலும் அதுதான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், டெல்லி JNUவில் பண்ணாலும் அதுதான் ஃபாலோ பண்ணணும். சாம்பிள் எடுக்கிறது எப்படி, ரேண்டமாக எடுக்கிறதா, 100% எடுக்கிறதா, ஒரு ப்ரொசீஜர் வச்சிருக்கிறாங்க. அதை எப்படி ஆய்வு செய்து புள்ளியியல் ஆதாரங்கள் அடிப்படையில் ஒரு டேட்டாவை உருவாக்குவது, அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. இதை யாரும் மீற முடியாது. அவரவர் விருப்பம் போல ஒருவன் PhD பண்ண முடியாது. அதுபோல்தான் இந்த தொல்லியல் ஆய்வும் கூட. உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் ஒரு கிரைட்டீரியா வச்சிருக்கிறாங்க. அந்த கிரைட்டீரியா என்னென்ன நீ பட்டியல் போடு, இந்த கிரைட்டீரியா அடிப்படையில் இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணியிருக்கணும், நீ இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணல, பின்பற்றவில்லை, ஒரு 2 நடைமுறைகளைத்தான் நீ பின்பற்றி இருக்கிறாய், இன்னும் 4 நடைமுறைகள் எஞ்சி இருக்கின்றன, அந்த 4 நடைமுறைகளை நீ பின்பற்று, அல்லது 5 நடைமுறைகளை பின்பற்றி இருக்கிறாய், 6வது நடைமுறையும் பின்பற்றி அதை உறுதிப்படுத்து என்று சொல். ஒண்ணுமே சொல்லாமல் திருப்பி அனுப்பி இன்னும் எங்களுக்கு ஆதாரம் தேவை, சயின்டிபிக் பேஸ்ட் எவிடன்சஸ்
எங்களுக்கு தேவை என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். உலகியல் அடிப்படையிலே எத்தகைய நடைமுறைகள் பின்பற்றப்படுகின்றனவோ, உலக நாடுகள் எந்த நடைமுறைகளை ஏற்றுக்கொண்டிருக்கின்றனவோ அந்த நடைமுறைகளை அப்படியே பின்பற்றி ஆய்வு செய்ததன் அடிப்படையில் தமிழர் அல்லாத தொல்லியல் வல்லுநர்கள், அறிவியல் வல்லுநர்கள் உறுதி செய்திருப்பது இங்கே கிடைத்திருக்கிற இந்த அரிய பொருள்களின் காலம் கிமு 6ஆம் நூற்றாண்டு, 2500 ஆண்டுகளுக்கு 2600 ஆண்டுகளுக்கு முந்தையது. தமிழுடைய தோற்றம், அவனுடைய மொழியின் தோற்றம் என்பது இன்னும் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னால் இருக்கிறது. ஆனால் நமக்கு கிடைத்திருக்கிற ஆதாரம் சயின்ஸ் அடிப்படையிலே, அறிவியல் அடிப்படையிலே, தொல்லியல் அறிவியல் அடிப்படையிலே 2600 ஆண்டுகள் என்பதை நாம் உறுதிப்படுத்தி இருக்கிறோம். அதற்கு முன்பும் தமிழன் வாழ்ந்தான், அதற்கு முன்பும் தமிழ் இருந்தது, அதற்கு முன்பும் அவன் நாகரிகத்தோடு வாழ்ந்திருக்கிறான் என்பதை இவையெல்லாம் உறுதிப்படுத்துகிறது. ஆனால் அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆக இந்திய அரசியல் தமிழர்கள் தமிழர் அல்லாதவர்கள் என்கிற அடிப்படையில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த தமிழர்கள் என்பதைத்தான் நம்முடைய அறிவியல் அல்லது வரலாற்றியல் வல்லுநர்கள் திராவிடம் என்ற அடையாளத்தோடு இணைத்து ஆரியத்தை வேறுபடுத்தி காட்டினார்கள். திராவிடம் வேறு, தமிழ் வேறு என்று சிலர் பிதற்றிக் கொண்டிருக்கிறார்கள், உளறிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு திமுக எதிர்ப்பு என்பது மட்டும்தான் அஜெண்டா. அதனால் இப்படி உளறுகிறார்கள். திமுகவை எதிர்ப்பது எதிர்த்து விட்டு போகட்டும், அது பிரச்சனை இல்லை. திமுக எதிர்ப்பு என்பது தமிழ் தேசியமாகாது. தமிழ் தேசியம் என்பது இந்திய தேசியத்தை எதிர்ப்பதுதான், சனாதன தேசியத்தை எதிர்ப்பதுதான், இந்துத்துவ தேசியத்தை எதிர்ப்பதுதான். அதுதான் உண்மையான தமிழ் தேசியமாக இருக்க முடியும். ஆனால் வெறும் திமுக எதிர்ப்பையே தமிழ் தேசியம் என்ற ஒரு போலியான அரசியலை இங்கே முன்வைக்கிறார்கள். ஆகவே ஆரியன் சிவிலைசேஷன் என்பதற்கு நேர் எதிரானது திராவிடியன் சிவிலைசேஷன் என்பதுதான். அதுதான் அன்றைக்கு அந்த அடையாளத்தில் தமிழர்களின் தொன்மையை உறுதிப்படுத்தினார்கள். கீழடியில் 2 செய்திகள் நமக்கு கிடைக்கின்றன. ஒன்று, தமிழர்கள் 2300 ஆண்டே வைத்துக் கொண்டால் கூட, கிமு 3ஆம் நூற்றாண்டு என்று வைத்துக் கொண்டால் கூட, அப்போதே நகர்ப்புற நாகரிகத்தோடு வாழ்ந்தவர்கள் இவர்கள். அர்பனைசேஷன் என்பது வளர்ந்திருக்கிறது. சுடுமண் குழாய்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள், கழிவு நீர் சாக்கடையை உருவாக்கி இருக்கிறார்கள், இரும்பு போன்ற பொருட்களை எல்லாம் பயன்படுத்த அப்போதே அந்த நாகரிகம் வளர்ந்திருக்கிறது. இரும்பை உருக்கி அந்த தாதுவில் இருந்து பிரித்து எடுக்கக்கூடிய ஃபர்னஸ் முறை, அந்த உலை வைக்கிற முறை, அது அன்றைக்கு அந்த அளவுக்கு சயின்ஸ் அன்றைக்கு வளர்ந்திருக்கிறது. இரும்பு தாதுவை எடுத்து, பாக்சைட் என்கிற அந்த தாதுவை எடுத்து அதிலிருந்து இரும்பை தனியே பிரித்து எடுக்கக்கூடிய அந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்பது அன்றைக்கே வளர்ச்சி அடைந்திருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.